குட் மார்னிங். சங்கர் சார் கிட்ட வந்துட்டு என்னோட டீம் லிஸ்ட் எடுத்து கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். கொடுத்துருக்கீங்க சங்கர் சார். சூப்பர் தான், நான் தப்பு சொல்ல கிடையாது. 141 பேர் இருக்காங்க. அந்த டீட்டெயில் எல்லாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ஒரு ஆடியோ கொடுத்துருக்கீங்க, என்னோட வீடியோ எடுத்து மேக் பண்ணும்போது ஒரு ஆடியோ கொடுத்துருக்குறீங்க. ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நான் இங்கே சொல்கிறேன், சரியா? நோட்டீஸ் போர்டில் வந்து இது வரைக்கும் 70% மக்களுக்கு போட்டாச்சுன்னு ஒரு 30% தான் போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதாவது இது வந்து அப்படியே பூசி முழுகிற மாதிரி சொல்லிட்டீங்க. என்னோட வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வித்ட்ரா எடுத்துட்டீங்க, சரிங்களா? நீங்கள் எடுத்துட்டீங்க. அதாவது நான் 2023 டிசம்பருக்குள்ளே 7வது மாதமோ 8வது மாதமோ ஜாயின் பண்ணோம். 2023 அந்த 7 8 அந்த இதுலேயே 2 மாதத்துக்குள்ளேயே நான் ஒரு வித்ட்ரா 11,000 எடுத்துருந்தேன். டவுன்லைனு, அதாவது ஜாயினிங் இன்கம்லாம், ரெஃபரல் இன்கம் அதெல்லாம் சேர்த்து வந்து 11,000 கிட்ட எடுத்திருக்கிறேன், சரிங்களா? 11,000 எடுத்திருக்கேன் அப்படின்னா, அந்த அப்போ அந்த 2023 க்ளோஸ் பண்ண முன்ன போட்ட அந்த வித்ட்ராவல் எடுத்தவங்க எல்லார் லிஸ்ட்டையும் சேர்த்து தான் அவர் 70% போட்டதா சொல்கிறாங்க, சரிங்களா மக்களே? இப்போ நீங்கள் புதுசாக அந்த 2023 க்ளோஸ் பண்ணுவார் அந்த டயத்தில் வந்து 11வது மாதம் 12வது மாதம் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பிறகு 2024 வித்ட்ரா கொடுத்துருப்பீங்க, ரெண்டாவதாக கொடுத்துருப்பீங்க வித்ட்ரா. அந்த வித்ட்ரா போட்டதை அவர் சொல்லலை. 2023 போட்ட வித்ட்ராவையும் தான் இப்பயும் கணக்கில் சொல்கிறாரு அவர், சரிங்களா மக்களே? நமக்கு இன்னும் அமௌண்ட் வரல, நம்ம அமௌண்ட் வரல நம்ம தான் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கணும். அவர் வந்து எப்படின்னா, கணக்கை வந்து இப்போ நமக்கு நேராக மூக்க தொடாமல் அப்படி கூடி சுற்றி வந்து மூக்க தொடுறாங்க. எப்படின்னா, பழைய பழைய கணக்கை எல்லாம் கொண்டு வந்து இப்போ புது கணக்கை காட்டுறாங்க. இப்போது நம்ம கேள்வி என்னென்னா, நான் 2024 வித்ட்ரா கொடுத்த அமௌண்ட் என்னாச்சு அப்படின்றதா நம்மளோட கேள்வி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2023 நீங்கள் ஃபஸ்ட்டு வித்ட்ரா எடுத்துட்டீங்க, சரிங்களா? அந்த 2023 நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த வித்ட்ரா அமௌண்ட்டு அதையெல்லாம் சேர்த்து தான் நான் கணக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்னோட டீட்டெயில் எடுத்து கொடுத்ததுல உங்கள் டீமில் 80 பேர் ஃபஸ்ட்டு வித்ட்ரா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதையில் அந்த ஃபஸ்ட்டு வித்ட்ரா எடுத்தது கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போகும் முன்னே 2023 7 8 9 அந்த 3 மாதத்துக்குள்ளே ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு, திரும்பி 10 11 12 அந்த அடுத்த ஒரு 3 மாதத்தில் ஏர்ன் பண்ணியிருப்போம்ல அந்த அமௌண்ட்டு, அதுக்கு பிறகு இந்த மெர்ச்சன்டைசர் பிளான்னு ஏமாற்றி ஜாயின் பண்ணி விட்டோம்ல அந்த அமௌண்ட்டு, அந்த இதுலெல்லாம் வந்த அமௌண்ட் எல்லாமே ஐடியில் இருக்குமா. ஆனால் அந்த அமௌண்ட் வித்ட்ரா எப்போ போடுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு வித்ட்ரா கொடுத்தாங்க பார்த்தீங்களா 2023 ஃபஸ்ட்டு 3 மாதத்தில், அந்த அமௌண்ட்டையே தான் இப்பயும் நான் 70% போட்டுட்டேன்னு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியாத மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து எஸ்பிஓவில் அமௌண்ட் வரும்னு இன்னும் நம்பி ஏமாந்துட்டு இருக்காதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், புதுசாக யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் பணம் கட்டி எதுவும் ஜாயின் பண்ணாதீங்க. இதுக்கு பிறகு நான் ஓய போகிறது கிடையாது. இனிமேல் ரெகுலராக நான் ஆடியோ போட தான் போகிறேன். எனக்கு அமௌண்ட் வரலை, எனக்கு வந்து இவங்க ஏமாத்துறாங்க, எஸ்பிஓ தெளிவாக எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு, சரியா? என் டவுன்லைனர்ஸுக்கு வந்து வந்திருக்கு, 1 2க்கு வந்திருக்கு. நான் இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து எனக்கு பேங்க் டீட்டெயில் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி ஒன்று விசாரிக்கும் போது 2 பேருக்கு 2 ரீஃபண்ட் வந்திருக்காது. என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்காங்க, சரியா? மற்றபடி பேமெண்ட் வந்ததெல்லாம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யார் யாருக்கு வந்தது வரல எல்லாம் எனக்கும் தெரியாதான் செய்யுது. இன்னும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு என்னோட டவுன்லைன் டீட்டெயில் எல்லாமே எடுத்து ஃபுல்லாக பக்காவாக எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி எடுத்துட்டேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் அதை ஒரு வீடியோவாகவே நான் மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு என்ன டீட்டெயில்னு. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் மக்களே, நீங்கள் 2023 7வது மாதம் 8வது மாதம் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. 9 10 வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் வந்திருக்கும். அதை நம்பி அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு பெரிய டீம் எடுத்திருப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு இன்கம் வந்திருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஆர்டிக்கல் இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அதில் ஒரு இன்கம் இருந்திருக்கும், ரெஃபரல் இன்கம் ப்ளஸ் ஒர்க் பண்ண இன்கம், அந்த இன்கம் இருந்திருக்கும். பிறகு மெர்ச்சன்டைசர் பிளான் சொன்னாங்க, அதில் ஒரு இன்கம் எடுத்து வச்சுருப்பீங்க. இந்த இன்கம் எல்லாம் உங்கள் ஐடியில் இருக்கும். 2024 வந்து நீங்கள் ரெண்டாவதாக போடுறீங்க இல்லையா இந்த வித்ட்ரா, இந்த வித்ட்ராவிலேருந்து அவர் 70% மக்களுக்கு போட கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் 2023 ஃபஸ்ட்டு ஒரு வித்ட்ரா போட்டார், அந்த வித்ட்ராவை தான் நான் போட்டுட்டேன்னு வந்து நோட்டீஸ் போர்டில் கம்பி கட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம கம்பி கட்டுற கதை சொல்கிறீங்க அப்படின்னா உடனே வந்து நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, எஸ்பி போய் சொல்கிறீங்க, நீங்கள் அமௌண்ட்டை வித்ட்ராவை எடுத்துகிட்டு போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சங்கர் சார் சொல்கிறாரு. மக்களே நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. நீங்கள் 2023 7 8 ஜாயின் பண்ணியிருந்தா 9 10 வித்ட்ரா ஃபஸ்ட்டு வித்ட்ரா எடுத்திருப்பீங்க. அடுத்து 2 3 மாதம் ஒர்க் பண்ண அந்த பேமெண்ட்டு நீங்கள் 2024 வித்ட்ரா கொடுத்து அந்த அமௌண்ட் உங்களுக்கு வர கிடையாது. ஆனால் சங்கர் சார் 2023 7 8 9 10 அந்த 4 மாதத்தில் நீங்கள் எடுத்த வித்ட்ராவை தான் நான் 70% மக்களுக்கு போட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இன்றைக்கி அவர் கொடுத்த வீடியோவில் அதுதான் எனக்கு கொடுத்த டீட்டெயில், சரிங்களா? கேட்டால் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு,
உங்களுக்கு வந்து எஸ்பிஓ பத்தின நாலேஜ் இல்லைன்றாரு. நிஜமா எங்களுக்கு எப்படி நாலேஜ் இருக்கும்? எஸ்பிஓ பத்தின நாலேஜ் எங்களுக்கு இல்லைன்னே வச்சுக்கோங்க சார். எங்களோட அமௌண்ட்டை கொடுங்க. நாங்க ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை தான் கேட்குறோம். சரிங்களா? என் டவுன்லைனர்ஸ்க்குமே ரீஃபண்ட் எல்லாருக்குமே போட்டிங்களா? போடாதவங்களுக்கு போட்டு விடுங்க. நான் இவ்வளோ பேருக்கு போட்டேன், நீ இவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்கு, அந்த பேலன்ஸையும் போட்டு விடுங்க சார். நீங்கள் போட்டுவிட்டா நான் ஏன் இங்கே வந்து கரடியாக கத்திட்டு இருக்க போகிறேன்? எங்கள் அமௌண்ட் எல்லாம் போட்டு விடுங்க. என்னோட ஐடி மட்டும் இல்லை, கீழே இருக்க அத்தனை ஐடிக்குமே நீங்கள் போட்டு விடுங்க. ஒரு வித்துட்டா எடுத்துட்டாங்க, அதுக்கு அடுத்து இருக்கிற அமௌண்ட்டு ஒர்க்கிங் வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டை நான் போட மாட்டேன்னு வச்சுட்டு சாதனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? அதே போல் கமாண்டர்ஸ் வந்துட்டு குரூப்புள்ள வந்து பேசுகிறீங்க. உங்ககிட்டலாம் சங்கர் சார் வந்து பேசுகிற அளவுக்கு நீங்கள்லாம் ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள்லாம் வந்து உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு நீங்கள் ஒர்த்து கிடையாது. சரிங்களா? நீங்களும் வந்து எங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இனி வந்து எங்கள் டீமுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ரிப்ளை கொடுக்காதீங்க. எங்கள் வழிகளை நாங்கள் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். எங்களை ஏமாற்றிட்டாங்க எஸ்பிஓ, எங்களை ஏமாற்றிட்டாங்க, எங்கள் பணத்தை ஏமாத்துறாங்க, எங்களுக்கு அமௌண்ட் அவங்களுக்கு போடுறதுக்கு விருப்பம் கிடையாது, அவங்க சொல்கிறதெல்லாம் பொய், 70% மக்களுக்கு அவங்க போட கிடையாது அமௌண்ட் எல்லாம், அவங்க ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க, மக்களே நம்பாதீங்க, அவங்க பணம் வரும் 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 வரும்னு நம்பாதீங்க, ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்கன்றதை நாங்கள் தெளிவாக சொல்ல தான் செய்வோம். கமாண்டர் சிஸ்டர், உங்களுக்கு உங்களுடைய சேல்ஸ் டீம் ஐடிக்கே அமௌண்ட் வரல அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்படி வரல அப்படின்னா நீங்கள் வரலன்றதுக்கு எங்களுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஒருவேளை வரலைனாலுமே உங்களுக்கு மாதம் ஆனால் உங்களுக்கு கமாண்டருக்குன்னு ஒரு இன்கம் எஸ்பிஓலேருந்து நீங்கள் வந்து பர்மனெண்ட் ஸ்டாஃப். சரிங்களா? உங்களுக்கு மாதம் மாதம் அங்கே இருந்து பர்ஃபெக்டாக அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அந்த ஸ்டாஃப் ஐடியில் இருந்த அமௌண்ட் வந்து தான் நிறையணும்னு கிடையாது. ஆனால் நாங்கள் போட்ட எங்களோட அமௌண்ட் வரலைன்னா நாங்கள் கேட்க தான் செய்வோம். எங்கள் அமௌண்ட் வர வரைக்கும் நாங்கள் பேச தான் செய்வோம். நாலேஜ் இல்லை, எஸ்பிஓ பற்றின நாலேஜ் இல்லை. எஸ்பிஓ பற்றின நாலேஜ் இருக்க போய் தான் இவ்வளோ தூரம் நான் கேள்வி கேட்குறேன். எங்கள் கேள்விகளுக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லலை. கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு வித்துட்டா எடுத்துட்டீங்க. அப்போ அடுத்து இருக்கிற அமௌண்ட்டு அது பணம் கிடையாதா? அப்போ அது உங்களுக்கு உங்களோட எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணதுக்கு வேல்யூவே கிடையாதா? மெர்ச்சன்டைசர் பிளானில் ஜாயின் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணதுக்கு அதுக்கு வந்து அந்த 20% பிடிக்க மாட்டேன் அப்படின்னீங்க. அட்மின் சார்ஜஸ்ஸு அந்த மெர்ச்சன்டைசரில் ஒர்க் பண்ணதுக்கும் 20% பிடிக்க தான் செஞ்சு தான் வேலெட்டில் இருக்குது. நீங்கள் பிடிச்சி தான் அமௌண்ட்டை போட்டு வச்சுருக்கிறீங்க. ஓகே. கமெண்டர்ஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு கேளுங்க. உங்கள் பேரையும் உங்களுடைய லைஃப் உங்களுடைய சுயமரியாதையும் கெடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு எங்ககிட்ட எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க. இப்போவும் சொல்கிறேன், எஸ்பிஓவில் 2024 ஏன் டவுன்லைனர்ஸ் கொடுத்த வித்ட்ராவல் வரலை? சரிங்களா? தெளிவாக சொல்கிறேன், 2024 என்னுடைய டவுன்லைனர்ஸ் கொடுத்த வித்ட்ராவல் எதுவுமே வரலை. என் டவுன்லைனர்ஸ் கிட்ட கேட்டாச்சு. 3 லெவல் 4 லெவல் நான் வந்து டீம் கொடுத்து வச்சுருக்கிறேன். அந்த டீமில் எந்த ஒரு ஆளுக்கும் அமௌண்ட்டு வரலை. 1-2 பேருக்கு வந்திருக்கு. ரெண்டு 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 ஆமாம் 2 பேருக்கு வந்திருக்கு, 2 ரீஃபண்ட் வந்திருக்கு. இது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. மற்றபடி இந்த வித்ட்ரா கொடுத்துட்டேன் அப்படின்றது முழுக்க முழுக்க சங்கர் சார் சொல்கிறது பொய். அவர் 2023 9/10 கொடுத்த வித்ட்ராவலையே கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த அரைச்சமாவே அரைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அந்த 2023 10வது மாதம் அப்படி கொடுத்த அந்த வித்ட்ராவலையும் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் 2024 போட்ட அமௌண்ட்டில் ஏன் டவுன்லைனருக்கு யாருக்குமே எனக்கும் போட கிடையாது, என் டவுன்லைனருக்கு போடவும் கிடையாது. 2 பேருக்கு போட்டிருக்காங்க, 2 ரீஃபண்ட் வந்திருக்குது. நான் இப்போ விசாரிச்சுட்டு சொல்கிறேன், 2 ரீஃபண்ட் வந்திருக்கு. மற்றபடி அவர் 2024 வித்ட்ரா கொடுத்ததில் 70% மக்களுக்கு சத்தியமாக போட கிடையாது. அப்படி சங்கர் சார் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 2024 எவ்வளவு ஸ்டாஃப் ஐடிஸ்க்கு நீங்கள் அமௌண்ட் போட்டிருக்கீங்கன்ற அந்த ஸ்டாஃப் ஐடிஸையும் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கன்னு சொன்னீங்களா, அந்த ஆப்ஷனையும் கொடுங்க. நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ பேருக்கு போட்டிருக்கீங்கன்னு. அதான் எனக்கு நீங்கள் கொடுத்த டீட்டெயிலே தெளிவாக சொல்லிட்டீங்களே. நீங்கள் உங்கள் டீமில் எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு வித்ட்ரா எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வித்ட்ரா எப்போ எடுத்தாங்கன்றதான் கேள்விங்க. அவங்க வித்ட்ரா எடுத்துட்டாங்களா இல்லையான்றது கேள்வி கிடையாது. அவங்க ஃபஸ்ட்டு வித்ட்ரா 2023 இப்போ 9வது மாதம் 10வது மாதமே எடுத்து முடிச்சாச்சு. நான் கேட்குறது 2024க்கான வித்ட்ரா. நாங்கள் கொடுத்துட்டு இப்போ 3 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே, இந்த வித்ட்ரா கேட்குறோம். சரிங்களா? ஐடி போட்ட காசை கொடுக்கறதுக்கு நீங்கள் தான் சொன்னீங்களே, நான் ஒர்க் பண்ண காசை ஒரு பைசா வச்சுக்க மாட்டேன், கொடுத்துருவேன்னு. அந்த அமௌண்ட்டை தான் சார் நான் கேட்டுட்ருக்கிறேன். நீங்கள் மறுபடியும் சொன்னதையே தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி நீங்கள் முடிச்சு கொடுக்க போகிறீங்க? எனக்கு இது வரைக்கும் கொஞ்சம் அங்கங்கே நம்பிக்கை கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்தது. இப்போ நான் ஸ்டாஃப் ஐடியெல்லாம் கூட எடுத்து ஷேர் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டோட்டல் வேஸ்ட்டு சார். எனக்கு அமௌண்ட் வர வரைக்கும் நான் விட போகிறது கிடையாது.
சரியா? நீங்க என்ன வேணா சொல்லுங்க. என்ன வேணா பண்ணுங்க. இதுக்கு பிறகு நான் ரெகுலரா போட போறேன். என்னோட சேனல்ல கூட வீடியோஸ் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுவரைக்கும் எஸ்பிஓக்கு பத்தி அந்த சேனல்ல எல்லாம் நெகட்டிவா நான் எதுவும் போட கிடையாது. நல்ல விதமா தான் நான் இதுவரைக்கும் போட்டுட்டு இருந்திருக்கேன். எனக்கு வந்து நெகட்டிவா பேசி எஸ்பிஓவ தப்பா திரிச்சு சொல்லி எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க சொல்ற பொய்களையும், நீங்க சொல்ற உருட்டுகளையும் வந்துட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிடணும். சரியா? நான் ஏமாந்துட்டேன். என்னோட நண்பர்கள் ஏமாந்துட்டாங்க. நெறைய மக்கள் இதுல ஏமாந்து போய் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். இனி புதுசா வரவங்க ஏமாந்து போகக்கூடாது. நீங்க சொல்ற ஆஃபர் எல்லாம் நம்பி டீம் எடுங்க, டீம் எடுங்க, டீம் எடுங்க, டீம் எடுங்க. அந்த நோட்டீஸ் போர்ட்ல ஆடியோ கேட்கணுமே. அந்த 2023, 24லாம் கேட்கணுமே. அப்பப்பப்பப்பா! நீங்க பேசின பேச்செல்லாம் கேட்டா, சும்மா இருக்கவங்க அப்படியே தான் இருக்கிறீங்க. டீம் எடுக்கிறவங்க எடுத்து போயிட்டே இருக்காங்க. ஒருத்தர் சும்மா உட்காந்துக்கிட்டு, ஒருத்தர் மட்டும் உழைச்சு மத்தவங்களுக்குலாம் குடுக்குற மாரி இருக்கு. எவ்வளோ பேச்சு பேசுனீங்க நோட்டீஸ் போர்ட்ல. எல்லாமே எனக்கு மெமரியில அப்படியே இருக்கு சார். எஸ்பிஓ பத்தின நாலேட்ஜ் இல்லன்ட்டு ஈஸியா சொல்றீங்க. எஸ்பிஓ பத்தி நாலேட்ஜ் எல்லாம் எங்களுக்கு இருக்க தான் சார் செய்யுது. எங்களுக்கு அந்த நாலேட்ஜ் இருக்குது அப்படின்றத உங்களால ஏத்துக்க முடியல. எங்க அமௌண்ட்ட போட்டுட்டா நாங்க உங்ககிட்ட பேச போறதே கிடையாது. என்னோட அமௌண்ட் எனக்கு வித்ட்ரா வந்துருச்சு. என் டவுன்லைனர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா, நான் ஏன் சார் உங்ககிட்ட கேட்க போறேன்? என்னையும் சேர்த்து என்னோட டவுன்லைனர்ஸ் 142 பேர். சரியா? எனக்கு அடுத்து இருக்கிறது 141 சொன்னீங்க. என்னையும் சேர்த்து இந்த 142 பேர் கணக்கையும் டோட்டலா முடிச்சு விட்டுருங்க. அதுக்கு பிறகு எஸ்பிஓக்கு ஒரு கும்பிடு, உங்களுக்கு ஒரு கும்பிடுன்னு இந்த திசைக்கே வராம ஓடிடுறேன். எங்க பஞ்சாயத்தை முடிச்சிருங்க. என் அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட் அப்படியே முடிச்சு விடுங்க. ரீஃபண்டுக்காக போட்டேனே நினைச்சுக்கோங்க. என் ஐடியில இருக்க அமௌண்ட்ல இருந்து ரீஃபண்ட் கூட கழிச்சிட்டு மிச்ச அமௌண்ட்டையாவது போட்டு விடுங்க சார். தயவு செஞ்சு ஏமாத்துற வேலையை விட்டுட்டு மீதி பணத்தை போட்டு விடுங்க. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு ட்ரிக்கா மக்களை ஏமாத்துறீங்க. நிஜமா சொல்றேன். ஏமாத்துறது எப்படி? மக்கள நம்புற மாதிரி ஏமாத்துறது எப்படின்னா, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட்ல வந்து மக்கள் கன்டினியூவா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா, சூப்பரா தெரிஞ்சு போயிரும். எஸ்பிஓ பத்தின நாலேட்ஜ் இல்ல அப்படின்னு ஈஸியா சொல்றீங்க. எஸ்பிஓ பத்தின நாலேட்ஜ் இருக்க போய் தான் நான் இவ்ளோ கேள்வி கேட்கிறேன். இவ்ளோ கேள்வி கேட்கிறேன்னு எதுக்காவது உங்களால தெளிவான பதில் சொல்ல முடியுமா? கேட்டா காத்த கட்டி, மலைய கட்டி ஏதாவது ஒரு பதில் சொல்றீங்க. இத எப்படி சார் ஆன்ஸரா ஏத்துக்க முடியும்? தெளிவா அந்த வீடியோல சொல்றீங்க. ஒரு வித்ட்ரா எடுத்துட்டீங்க. உங்க டவுன்லைனர்ஸ் எல்லாம் ஒரு வித்ட்ரா. ஆமா, எனக்கு டைரக்ட்ல இருக்க 5 பேரு 2023ல 10வது மாசம் எடுத்த வித்ட்ரா சொல்லிட்டு இருக்கீங்க. 2024ல கம்பெனி ஓப்பன் ஆன பிறகு நாங்க குடுத்த வித்ட்ராலாம் என்ன ஆச்சுன்றதா என்னோட கேள்வி. நீங்க 2023 10வது மாசத்துல போட்ட அந்த வித்ட்ராவையே இன்னும் இழுத்து வச்சு, நான் 70% போட்டுட்டேன், 70% போட்டுட்டேன்னு நீங்க அத வச்சே கதை ஓட்டிட்டு இருக்கிறீங்க. நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரிஞ்சிருச்சு. எஸ்பிஓ என்ன 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 வழியில போயிட்டுருக்கு அப்படின்றது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. நான் என்ன கேள்வி கேட்குறேன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு எனக்கு தெரியல. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நீங்க திரும்பி கேளுங்க. நான் திரும்பியும் உங்களுக்கு பதில் சொல்றேன்.